உலகத்திலேயே அதிக சொத்து வச்சிருக்கிறது அம்பானி இல்ல, வேற யாரு? 660 கோடி ஏக்கர் நிலம். உலகின் 16% பூமி இவங்க கையிலனா இருக்கு. அடுத்த 60 செகண்ட்ல நீங்க மிரண்டு போவீங்க. உலக பணக்காரர்னா எலான் மஸ்க், அதானின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா இவங்களை விட பல மடங்கு சொத்து வச்சிருக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. பிரிட்டிஷ் அரச குடும்பம் தான் அது. இங்கிலாந்துல மட்டும் இல்ல, கனடா, ஆஸ்திரேலியான்னு இவங்க சொத்து உலகம் முழுக்க பரவி கிடக்கு. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த சொத்துக்களை அவங்களால நினைச்ச உடனே விற்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் அறக்கட்டளை முறையில இருக்கு. த கிரவுன் எஸ்டேட் மூலமா இதை நிர்வகிக்கிறாங்க. மன்னர் சார்லஸ் கட்டுப்பாட்டுல மட்டும் $46 பில்லியன் மதிப்புள்ள ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யம் இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு கிரவுண்ட் நிலம் வாங்கவே திணறோம். ஆனா இவங்க லண்டன்ல மட்டும் வச்சிருக்கிற ஒரு எஸ்டேட் வருஷத்துக்கு 241 கோடி ரூபாய் வருமானம் தருது. வெறும் நிலம் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கடற்கரைகள், மணல், நிலக்கரி சுரங்கம், ஏன் கிரானைட் குவாரிகள் கூட இவங்க பேர்ல தான் இருக்கு. அடடா, கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் இவங்க சொத்து தான். இதெல்லாம் தெரிஞ்சா நம்ம ஊரு ரியல் எஸ்டேட் அதிபர்களே வாய பிளந்துருவாங்க. ஆஸ்திரேலியா நாட்டுல தான் இவங்களுக்கு அதிகமான நிலம் இருக்கு. உலகத்துல 10ல் 2 பங்கு நிலம் ஒரு குடும்பத்துக்கு தான் சொந்தம்னா நம்ப முடியுதா? சவுதி அரச குடும்பமே நில உரிமையில இவங்களுக்கு அப்புறம் தான் வராங்க. தலைமுறை மாறினாலும் இந்த அதிகாரமும் சொத்து மதிப்பும் குறையவே இல்லை. உங்ககிட்ட இவ்வளவு நிலம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதான் சொன்னேன், உலகத்திலேயே அதிக சொத்து.